I really feel God is working this communion in my heart and many of them. So what is my experience and what is my learning I will share about some of the brothers and sisters. Right. See, when we come to communion, and a few things we have to recall. We know many things. நமக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரியும். நாம என்ன எடுத்துக்கிறோம், எதை ஃபீல் பண்றோம், அதுதான் முக்கியம். நம்ம எதை எடுத்துக்கிறோம், எதை ஃபீல் பண்றோம், அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது கல்வி. ஸோ நம்ம எந்த ஃபீலிங்கோட அந்த பிரெட்டையும் ஒயினையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் போது God is glorified, God is honored, and also God lifts us up. ஆனா சில விஷயம் நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம இறுதியத்தை கடவுளுக்கு முன்னாடி எப்பயுமே தாங்கி வச்சு. சஞ்சு வந்தோடனே ஒரு மெசேஜ் வந்தாங்க, நான் கடவுளுக்காக வந்தேன். அப்ப நீ மனுஷனுக்கு தான் வரணும்னு நான் சொன்னேன். ஆனா ஒண்ணு, நம்ம தாழ்மையா இருக்கணும் மனுஷனுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பா மனுஷனுக்கு தாழ்மையா இருக்கும். ஆனா கடவுள்கிட்ட நம்ம எந்த தாழ்மையா இருக்கும்போது பல நல்ல காரியங்கள் கம்யூனியன் இட்ஸ் கோயிங் டு பி a very useful and beneficial. சரிங்களா? அது எப்படி தான் பார்க்கணும். சரி, இது இவ்வளவு கம்யூனியன்ல எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்டாரு, என்ன பண்ணாங்க, ஆனா எப்படி எதுக்காக இறந்தாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அவர் வாங்கின அடி ஒன்னொன்னும் என்னவா மாறிச்சு தெரியுங்களா? ஒரு சின்ன ஜோக்கு ஞாபகம் வருது. பரவாயில்ல, கம்யூனியன் தான் ஜோக். உங்களுக்கு தெரியுங்களா, அந்த நாய் சேகர் வடிவேல் ஜோக்கு, அடி வாங்குவார், கவுன்சிலர் ஆகுறாரு. நான் வாங்குற ஒரு அடியும் நான் கவுன்சிலர் ஆகிறேன்னு சொல்றாரு தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் வாங்கின ஒரு அடியும் நம்மள வைரமாகவும் நம்மள பரிசுத்தமாகவும் நீதிமானாகவும் எந்த கஷ்டத்துக்கும் வராது இருக்கோ நம்மளை பக்குவப்படுத்தணும். வந்தாலும் அதை எடுத்து நின்று கான்பிடன்டா இருக்கிறது பக்குவப்படுத்துறது தான் அவருடைய சிப்ட் பார்க்கணும். டைட்டில் என்னன்னா தி கிரேட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, உண்மை என்ன தெரியுங்களா? சைத்தானுக்கு கூட தெரியாது இயேசு கிறிஸ்து சாவறதுனாலதான் அவனுடைய பவர் கீழே இறங்குது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் வேற ஏதாச்சும் நாடகம் பண்ணி. பட் God kept secret so faithfully and he revealed. Okay, so அந்த ஸ்கிரிப்சர் என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்சர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் 2 கொரிந்தியன் 5:20. 2 கொரிந்தியன் 5:20 யாருன்னா தமிழ், கன்னடா, இங்கிலீஷ். 5:20. 5:20. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை ಕನ್ನಡ ಇಂಗ್ಲಿಷ್ ತಮಿಳ್. ನಾವು ಆತನಲ್ಲಿ ದೇವರ ನೀತಿಯಾಗುವಂತೆ ದೇವರು ಪಾಪವನ್ನು ಅರಿಯಾದ ಆತನನ್ನು ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದನು. God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. Amen. You see that the exchange is happening here. What exchange is happening? பாவமே இல்லாத அவருக்கு பாவம், நம்ம பாவம் அவருக்குள்ள போச்சு. அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டியது இல்லை. நம்ம பலமுறை அழிஞ்சு அவரு நம்ம மேல வச்சிருந்த வருத்தத்துக்கு தான் அவரு அதை செஞ்சார். அவரு நம்மள பார்த்து வருத்தப்பட்டாரு. எதுக்குன்னா, அவர் பாவமே செய்யலினாலும் நம்ம பாவத்தை, நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ இல்ல செய்ய போறோமோ செஞ்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய என்ன சொல்றது, அவருடைய கேரக்டரிஸ்டிக்க நம்ம மேல வச்சார். இயல்பு, கடவுளுடைய இயல்பு இருக்குல்ல, அது நம்ம மேல வச்சார். கரெக்டுங்களா? அவர் எடுத்துக்கிட்டாரு. நீங்க இதை நம்புறீங்களா? இதை நம்பினா பாவங்கள் குறையும். நீங்க பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, இது எனக்குள்ள நன்மை. You will minimize the sin.
when you believe what has happened at the cross, when you believe completely, when you hope that உங்களுக்குள்ளேயும் பாவங்கள் குறையும், blessing increase. அந்த எக்ஸ்சேஞ்ச். சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எதுல நடக்குது? மைண்ட்ல நடக்குது. எஸ் ஆர் நோ? நம்ம மைண்ட்ல தான் நம்புறோம். இந்த பில்லி மைண்ட்ல நம்புறோம், பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, பாடியில சேஞ்சஸ் வருது. கரெக்டா இல்லீங்களா? சோல் இஸ் கெட்டிங் ரெனியூட். என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது பார்க்கலாமா? என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? when you believe this, he took my sin and and he gave his character to me. அவருடைய குணாதிசயங்கள் என்னவோ அதெல்லாம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம நம்பும்போது, இந்த கம்யூனிட்டி டைம் நம்ம அதை நம்பும்போது மாற்றம். என்னென்ன மாற்றங்கள் வருது? God's righteousness is come to us. நாம நீதிமான் இல்ல, அவர் நம்மள நீதிமானா மாத்தணும். சோ நம்ம நீதிமான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பாவம் செய்வீங்களா? The thing is, we are reading, we are listening, we are understanding, but we are in the mind, we are applying and feeling. God is all about this experiencing. Next, second exchange என்ன? Holiness. நீங்க பேப்டிசம் எடுக்கும் போதும் இயேசு கிறிஸ்து எந்த பரிசுத்தமா தூய்மையா இருந்தாரோ அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள நடந்துச்சு. நம்புறீங்களா? நம்மனா இந்த நாவால நம்ம 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 கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், இல்ல கெட்டதை திட்ட மாட்டோம், கெட்டதை சொல்ல மாட்டோம். இட்ஸ் ஆல் சேஞ்சஸ். எல்லாம் மைண்ட் தான் சேஞ்ச். பிகாஸ் பிலீஃப் இஸ் a fundamental. அடுத்தது ஹோலி. அப்படி எக்ஸாக்ட்லி ஹோலியா சீரியஸ் நம்ம கடவுள் என்ன ஹோலியா அதெல்லாம் நம்ம கொடுத்தோம். மீதி என்ன? he redeemed us. அதுதான் பார்ப்போம். he reconciled us.